கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 44ஆம் பக்கத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் கார்த்திக் வந்திருக்காரு. அவரை வரவேற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க முன்னாடி 2 பாடல் வரிகளை பார்க்கலாம். பொறுமையின் சிகரம் இயேசு தேவன், பொங்கியலும் காலம் வந்ததே, ரட்சண்ய காலம் சென்றதாலே, அறுவடைக்கு காலம் வந்ததே. பொறுமையின் சிகரம் இயேசு தேவன், பொங்கியலும் காலம் வந்ததே, ரட்சண்ய காலம் சென்றதாலே, அறுவடைக்கு காலம் வந்ததே. பாரதமே பாரதமே, பரகுணக்காய் ரத்தம் சிந்தினார், கோடி குஞ்சுகளை சேர்க்கும் மன்னமாய் உன்னையும் சேர்த்திட மனதாயிருந்தார். உனக்கோ மனமின்றி போனதே, உனக்கோ மனமின்றி போனதே. பொறுமையின் சிகரம் இயேசு தேவன், பொங்கியலும் காலம் வந்ததே, ரட்சண்ய காலம் சென்றதாலே, அறுவடைக்கு காலம் வந்ததே. ஆமென். கர்த்தர் மிக பொறுமையானவர். கர்த்தர் நம்ம பொறுமையாக பார்த்து ஆசீர்வதிக்கக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை இன்று நான் பார்க்கிறேன். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னென்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். கர்த்தர் அருமையான வார்த்தை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாடுகள் உபத்திரங்கள் எத்தனையோ இருந்தால் கூட, அந்த நெருக்கடி கூட ஏசப்பா பார்த்து நம்ம கும்பிடும்போது, ஏசப்பா பார்த்து நம்ம கேட்கும்போது, ஏசப்பா அந்த நெருக்கடியில் இருந்து விடுவிப்பார். அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். யோகு பார்த்தீங்கன்னா அநேக நெருக்கடி இருந்துச்சு. யோகு மாதிரி இருந்து சோதனை யாருக்குமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகு ரொம்ப பாதிக்கப்பட்டார். அவருடைய பெற்ற ஆசீர்வாதங்கள்லாம் இழந்தார். அந்த இழந்த சமயத்தில் கூட அவர் ஏசப்பா நம்பி அவர் பொறுமையாக இருந்தார். அவர் ஏசப்பா பொறுமையை பார்த்துட்டு அவர் ஏசப்பா எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வாதங்கள் யோகு இழந்தாரோ அதை ரெட்டிப்பான முறையில் யோகு அந்த பெற்ற அப்படி. ஆக நம்ம பொறுமையாக இருக்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட்டு நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் அநேக ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா நமக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்க, நம்ம பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்றவங்க ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, நம்மளால் வளர முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் மூலம் சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையோடு இருங்கள். கர்த்தர்